ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எபிசோட் 2 நம்மளோட பைக் மோட்டோ விலாகில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவரைக்கு போகிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து போவோம், ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டே மோட்டோ விலாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சப்போஸ் விண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு சாரி. நம்ம வந்து பார்ப்போம் எப்படி மூவ் பண்ணலாம் எப்படின்னு தெரியல. முன்னாடி என்ன அப்படி வண்டி நிற்கிது, வேலை நடக்குதா? காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. சப்போஸ் விண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சவுண்டு கண்டிப்பாக வரும், ஏன்னா நைட் வ்ளாக்லேயே டெஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஓவராக இருக்குது. ரோட்டில் தேவையில்லாமல் இந்த ஸ்க்ரூஸு, நட்ஸு, போல்ட்ஸு இதெல்லாம் நிறையா இருக்குது. எப்படி தான் விழுகுதுன்னே தெரியல. நேற்றா பார்த்தீங்கன்னா காய்ஸ், நேற்று 2 வீலுக்குமே பஞ்சர் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி விண்ட் பிளாஸ்ட் நிறையா இருக்குது. அதாவது காற்று ரொம்ப ஓவராக அடிச்சிட்டு இருக்குது. இது என்னன்னு தெரியல. இப்படி காற்று ஓவராக அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஹேண்டில் வந்து அதுவாக திரும்பிக்குது. அதான் நான் இப்படி விளாக் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு கையில் விளாக் பண்ணுறதுனால என்னோடய ஸ்பீடு வந்து வெறும் 20 கிலோமீட்டர்ஸ் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கோப்ரோட வேலை பார்த்திங்கன்னா 40,000 50,000 அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து நம்ம வாங்குறது அளவுக்கு நம்மளுக்கு காசு இல்லை. நான் ஏன் இவ்வளோ யோசித்து பேசுகிறேன்னா, ஏன்னா போகிறவங்க வரவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் இது மாதிரி. ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. லாரி வருது இங்கே, வேறு ரோட்லேயே லாரி நிப்பாட்டி வச்சிடுறாங்களா, அதனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. காற்றும் அடிச்சிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது நான் விளாக் பண்ணிகிட்ருக்கிறேன்னா, அதனால் என்ன பேசணுங்கிறது ஒன்றுமே புரியலை எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விளாக் பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே எப்போவுமே போலீஸ் நிற்பாங்க, இன்னைக்கு இல்லை. போலீஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, லைசன்ஸு ஹெல்மெட்டு எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கிறேன், அதெல்லாம் போடாமல்லாம் இல்லை. பட் ஃபோன் இப்படி கையில் பிடிச்சிட்ருக்குறாருல, வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசுகிறதே தப்பு. பட் நான் ஃபோன் பேசலையே, நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கிறேன்னு. ஆனால் இப்படியும் ஜாலியாக தான் இருக்குது. என்னங்கடா திடீர்னு பிரேக் போடுறீங்க? எனக்கு ரொம்ப நாள் ஆசை, கிட்டத்தட்ட வருஷ கணக்கான ஆசை எனக்கு வந்து இது மாதிரி மோட்டோ விளாகிங் பண்ணணுன்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் கோப்ரோ வாங்குறதுக்கு காசு இல்லாதனால நிறைய பேர் வந்து விளாகே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் எப்படி பண்ண முடியும்? அதனால தான் சரி யோசித்தேன், கோப்ரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வாங்குறது அளவுக்கு காசு இல்லை. அது இல்லாமல் ஸ்கூட்டியில் தான் வ்ளாக் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஸ்லோ பண்ணும்போது இது பண்ண சும்மா ஒரு கையில் இருந்தாலே போதும், ஒரு கையாலே நம்ம ஓட்டிக்கலாம். ஆனால் அதுவே பைக்குனால் ரொம்ப கஷ்டம். அதனால் பைக்கில் கொஞ்சம் வேறு மாதிரி தான் நான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்கடா இது பின்னாடியிலேருந்தும் வண்டி வருது.
முன்னாடியிலேருந்தோ வண்டி வருது. ஃபஸ்ட் டைம்ங்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும் சவுண்டெல்லாம் நல்லா தான் கேட்கும். மறுபடியும் சார் பிரேக் போடுறாங்களே. பின்னாடியிலேருந்து வண்டி வந்துட்டு இருக்குது. அந்த ஆளுக்கு லிஃப்ட் வேணும். நான் பஸ்ஸு தான் நிப்பாட்டுறேன். இல்லை, தலைவருக்கு ஃப்ரீயாக தான் போகணும். ஆமாம், நீங்கள் அது பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. சரி, நான் அங்கே ரோட்டில் திரும்பின பிறகு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். காற்றடிக்குது பயங்கரமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு அரைச்சாச்சு. இப்போ ரிட்டன் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். ஒரு கையில் வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை. நடு ரோட்டில் தக்காளி இருந்தது, வேறு இருக்குதா, அதனால தான் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ எல்லோரும் யோசிச்சுட்ருக்குறாங்க, நான் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக நான் மறுபடியும் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நான் ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுறேன்னா என்னோடய ஸ்பீட் லிமிட்டே 20 தான். 20க்கு மேலே கண்டிப்பாக போகாது. அதை விட மேக்ஸிமம் ஒரு 30 கிலோமீட்டரு. ஆனால் ஃபோனில் வைட் ஆங்கிள் இருக்கிறதுனால vlog பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. என்ன ஹார்னா யூஸ் பண்ண முடியாது, ஆனால் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தானே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது ஆள் இல்லாத ஏரியா. ஸ்கூட்டியில் வந்து ரொம்ப ஈஸிலியாக vlog பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஆனால் அப்பா, இந்த ரோடு தான் கொஞ்சம் மோசமான ரோடு. நம்மளுக்கு ஆட்டோ இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த ரோட்டில் ஓட்டுறதே ஒரு பெரிய ஒரு தலைவலி. நான் மெயின் ரோட்டில் போன பிறகு கூட கண்டினியூ பண்ணுறேன். இதில் சரி, ஓகே, இதே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இதில் ரொம்ப ஸ்லோ ஆயிரும் எனக்கு. ஐயோ, கீழே விழுந்துட்டேன்னா. நான் மெயின் ரோட்டில் போயிட்டு கூட கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்தாச்சு. எல்லோரும் ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க, பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பண்ணி ஆகணும். இல்லைன்னா எல்லோரும் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால் மோட்டோ vlog பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் சேஃபாக என்ன பயனா, இந்த காற்று அடிக்குது இல்லை, இந்த காற்று அடிக்கும்போது ஒரு கையால் சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப ஹேண்டில் திரும்பிடும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஹேண்டில் வித்தியாசமாக திரும்ப ஆரம்பிச்சிருது. அதுதான் பிரச்சனையே. இப்போ எப்படி ஆங்கிள் எப்படி என்ன ஏதுங்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் ரோட்டை பார்த்து ஓட்டிகிட்ருக்குறேன்ல. இந்த காற்று அடிக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் ஐயோ, எக்ஸ்ட்ரா ஒரு பேக் இருந்துச்சு, அதாவது அதுலேயும் மாவு தான் இருந்துச்சு. அது வந்து லைட்டாக கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் டிக்கியில் வச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் நம்ம. வண்டி வருதா, வண்டி வரல, நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணுவோம். இன்னும் அதான் இந்த காற்றடிக்குது இல்லை, அதுதான் எனக்கு மெயின் பிரச்சனையே. பட் பரவாயில்ல. ஆனால் பைக்கில் என்னென்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் தான் இப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரன்னிங்லேயே ஆஃப் பண்ணுறது, ரன்னிங்லேயே பார்க்கலாம், அதில் பண்ணி பார்ப்போம்.
ஏன்னா அப்போ வந்து ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வேறையா, இது வந்து ஹாஃப் சைஸ் ஹெல்மெட்டு. இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, ஏன்னா இது வாய் பக்கத்துலேயே இருக்குது. அதுனா வாய் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதனால் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். ஏன்னா ஃபுல் சைஸ் ஹெல்மெட் இல்லை. பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இது நம்ம வந்து சும்மா ஒரு ட்ரையல் தான் மோட்டோ வ்ளாக். ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டினியூ நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா பார்த்தாச்சு, ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. ஸ்கூட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதாவது ரெக்கார்ட் பண்ணுறது. ஏன்னா ஸ்லோ பண்ணுறது, நிப்பாட்டுறது, கியர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சும்மா நம்ம பிரேக் பிடிச்சோம்னா நின்றுடும், ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சாலும் நின்றுடும் தான். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஹாண்டா ஷைன் வாங்கியிருக்கிறேன். 2024 OBD2 சொல்லுவாங்கள்ல, BS7 இல்லைன்னா BS6 Phase 2ன்னு சொல்லலாம் இல்லை, அதுதான். அது வந்து வாங்கியிருக்கிறேன். அது எப்படி, என்ன ஃபீச்சர்ஸு. அடுத்தது நான் பார்த்துருக்குறேன், நிறைய பேர்த்துக்கு பைக் ஓட்ட தெரியாது. ஸோ பைக் எப்படி ஓட்டணும் அதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அது ஒரு பார்ட் பை பார்ட்டாக அது ஒரு வீடியோ போடலாமே. பைக்கில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பேசிக் ஃபீச்சர்ஸு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. வண்டி ஓட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓட்டவே தெரியாது, பைக்கில் என்ன ஏதுன்னு கூட தெரியாது. ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், ஆனால் அது ஒரு பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் நானே வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸ்கூட்டி எப்படி ஓட்டுறது அதுவும் சொல்லி கொடுத்துடலாம். இருக்கிறதுலே ஈஸியஸ்டான வண்டி வந்து ஓட்டுறது ஸ்கூட்டி தான். இந்த பாருங்கள், நானே ஒரு கையில் தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். அப்புறம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து வண்டி வருது, இங்கேருந்தும் கிராஸ் பண்ணி வண்டி வருது. இங்கே எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன கூட்டம்னே தெரியல. சைடில் அங்கே போயிடுச்சு. இப்போல்லாம் முன்னாடியிலேருந்து பஸ் வந்துட்டு இருக்குது. போயா இங்கே வந்து தான் எப்போவுமே நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.